முழுவதும் இலதாய் அணைத்தாய் புலவிடு தனி பரம்பொருளே, புலவிடு தனி பரம்பொருளே. மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தேசிய ஆசிரியர் சங்கம் தமிழ்நாடானது ஆசிரியர் நலன் சார்ந்த விஷயங்களோடு மாணவர் நலன், சமுதாய நலம் குறித்த ஒரு ஒருமித்த சிந்தனைக்காக செயல்படுகின்ற தமிழ்நாடு அரசால் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆசிரியர் அமைப்பாகும். இம்மமைப்பு புதுடெல்லியை மையமாக கொண்டு செயல்படுகின்ற அகில் பாரதிய ராஷ்டிரிய சைக்சிக் மகாசங் என்ற ABRSM என்ற அமைப்போடு இந்தியா முழுவதும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர் கொண்ட அமைப்போடு இணைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பினுடைய உறுப்பினர்களாக KG to PG தொடக்க கல்வி முதல் பள்ளிக்கல்வித்துறை வரை இருக்கின்ற கல்வித்துறையிலே பணியாற்றுகின்ற அரசு ஊதியம் பெறுகின்ற அத்தனை பேரையும் ஒரே உடையின் கீழ் இணைக்கின்ற ஒரு அமைப்பாகும். இந்த அமைப்பானது மாணவர் நலன் கருதி கோவிட் காலத்திலே மக்கள் சேவைக்காக களப்பணியிலே தன்னை முழுமையாக எடுத்துப்படுத்தி கபசுர குடிநீர், மருத்துவ வசதிகள், இலவச முகாம்களை நடத்திய அமைப்பு. நீட் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகளை ஆன்லைன் மூலமாக நடத்தி அதன் மூலம் பலரை அரசு பள்ளி மாணவர்களுடைய மருத்துவ கனவை நனவாக்கிய ஒரு அமைப்பு. NMMS தேர்வுகளுக்கான கையேடுகளையும் வழங்கி பயிற்சியும் அளித்து அனைத்து ஆசிரியர்களுக்கும் பயிற்சி அளித்து பல மாணவர்களை வெற்றி பெற ஊக்குவிக்கின்ற அமைப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே TNPSCக்காக ஏழை மாணவர்களுக்காக இலவச பயிற்சி வகுப்புகளை நடத்தி 17க்கும் மேற்பட்டோர் என்று அரசு பணியில் இருக்கின்ற வாய்ப்பினை வழங்கி வந்த அமைப்பு. சேவை செய்ய மனப்பான்மையுள்ள பல்வேறு அமைப்புகளோடு இணைந்து பல கல்வித்துறையிலே சேவை காரியங்களை ஈடுபட்டுகின்ற அமைப்பு. சென்னையை தலைமுறையாக கொண்டு செயல்படுகின்ற பாரதி பயிலகம் என்ற அமைப்பு UPSC தேர்வுகளுக்காக 100 மாணவர்களுக்கு உண்டு உறைவிடமாக இலவசமாக பயிற்சி அளித்து வருகிறது. அந்த பாரதி பயிலகத்திற்கான தேர்வாளர்களை தேர்வு செய்ய நுழைவுத் தேர்வினை நடத்தி தருகின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. ஆசிரியர் நலன் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்க நேர்மறையான முறையிலே அரசோடு இணக்கமாக செயல்பட்டு அரசு அலுவலர்களை ஒருங்கிணைத்து ஆசிரியருடைய பிரச்சனை தீர்ப்பதிலே முன்னுதாரணமாக செயல்படுகின்ற அமைப்பு. இந்த அமைப்பானது தற்போது 2வது முறையாக ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகளை இலவசமாக வழங்குகிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய வரவேற்பை வழங்க தேசிய ஆசிரியர் சங்கத்தினுடைய மாநில தலைவரும் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியருமான திரு திருலோகச்சந்தர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நன்றி ஐயா. தேசிய ஆசிரியர் சங்கத்தினுடைய ஆசிரியர் தகுதி தேர்வு பயிற்சி துவக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நமது மரியாதைக்குரிய பள்ளிக்கல்வி இயக்குனர் ஐயா அவர்களை இந்நிகழ்வின் சார்பாக ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். மேலும் தேசிய ஆசிரியர் சங்கத்தினுடைய மாநில நிர்வாகிகள், கோட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், கல்வி மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் பயிற்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களையும் வருக வருக இந்நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நம்முடைய பள்ளிக்கல்வி இயக்குனர் ஐயா அவர்களை பற்றி சொல்வதானால், மிகவும் எளிய குடும்பத்தில் பிறந்து நன்கு படித்து தனது அறிவாலும் அனுபவத்தாலும் கடின உழைப்பாலும் பள்ளிக்கல்வி இயக்குனர் என்ற நிலையை அடைந்து ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு முன்னுதாரணமாக விளங்கக்கூடிய ஒருவராவார். ஐயா அவர்களை பற்றி மேலும் சொல்வதனால், காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம் என்ற திருவள்ளுவரின் திருக்குறளுக்கு ஏற்ப காட்சிக்கு மிக மிக எளியவர். எந்த சங்கத்தினர் சென்று அவரை சந்திக்க வேண்டுமானாலும் உடனே அதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி தருபவர். ஆசிரியர்கள் கோரிக்கை சார்பாக எந்த சங்கத்தினர் சென்று சந்தித்து அக்கோரிக்கைகளை வைத்தாலும் அக்கோரிக்கைகள் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அதை செய்து கொடுப்பவர். இவர் 1997ஆம் ஆண்டு தருமபுரி மாவட்டத்தினுடைய பயிற்சி மாவட்ட கல்வி அலுவலராக பதவியேற்று அதைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தினுடைய மாவட்ட தொடக்க கல்வி அலுவலராகவும் முதன்மை கல்வி அலுவலராகவும் அதைத் தொடர்ந்து இணை இயக்குனராக பல்வேறு துறைகளில் பொது நூலகத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தினுடைய இயக்குனராகவும் மேலும் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தினுடைய இயக்குனராகவும்
தொடக்க கல்வித்துறையினுடைய இயக்குநராகவும் பணியாற்றி ஜூலை 2024 முதல் பள்ளிக்கல்வி இயக்குநராக 3வது முறையாக பதவி ஏற்று பணிபுரிந்து வருகிறார். ஐயா அவர்கள் பல்லாண்டுகள் அனுபவம் கொண்டு சிறப்புடன் தமிழகத்தினுடைய பள்ளிக்கல்வியில் பல சாதனைகளை படைத்தவர். இன்றைக்கு தமிழகம் நல்ல நிலைமையில் இருக்கிறது கல்வியில் சார்ந்து அப்படின்னு சொன்னா அதுக்கு ஐயா அவர்கள் ஒரு முக்கியமான காரணம் என்பது மிகையானது அல்ல. அவருடைய உழைப்பு இந்த நிலைக்கு அவரை கொண்டு வந்துள்ளது. தமிழகத்தையும் நன்கு வளப்படுத்தியுள்ளது. தமிழகத்தினுடைய கல்வித்துறையில் ஐயா அவர்கள் பெயர் தவிர்க்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. அவர் ஆற்றிய பணிகள் தமிழகத்தினுடைய கல்வித்துறை பணிகள் முக்கியமான குழுக்களினுடைய கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு திறம்பட பணியாற்றியுள்ளார். இத்தகைய சிறப்புகளுடைய நம்முடைய பள்ளிக்கல்வி இயக்குனர் ஐயா அவர்கள் நமது பயிற்சி வகுப்பினை துவங்க வருகை தந்துள்ளது நம்ம அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு. ஐயா அவர்களை இந்நிகழ்ச்சியை துவக்க உரை ஆற்றுமாறு வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தற்பொழுது மனித மாண்புகளோடு மனித உறவுகளை மிகச் சிறப்பான முறையிலே ஆராதிக்கின்ற நம்முடைய பெருமதிப்பிற்குரிய பள்ளிக்கல்வி இயக்குனர் கடந்த 2010ஆம் ஆண்டிலே சமச்சீர் கல்வி பாடப்புத்தகத்தை மிகச் சிறப்பான முறையிலே திட்டமிட்டு வடிவமைத்து ஒவ்வொரு நிமிடமும் அந்த குழந்தைகளுடைய எண்ணத்தை அறிந்து அதற்கேற்ப பாடப்புத்தகம் இருக்க வேண்டும் என்று அல்லும் பகலும் அயராது உழைத்த பெருமைக்குரியவர் நம்முடைய பள்ளிக்கல்வி இயக்குனர் அவர்களை இந்த டிஎன்டெட் 2026 பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வை துவக்கி வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஐயா, வாருங்கள் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். திருலோகச்சந்தர் மற்றும் கந்தசாமி இருவருக்கும் முதற்கண் எனது மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற வகையில் கல்வியை நாம் கற்பதோடு மட்டுமல்லாமல் அதன் வழி நடப்பதும் பிறருக்கு தான் கற்றவற்றை சொல்லிக் கொடுப்பதற்குமான மிக சிறந்த பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அரசனுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வை முடித்திட வேண்டும் என்ற அடிப்படையில் ஏற்கனவே ஒரு ஜெனரல் டெஸ்டில் நிறைய பேர் தேர்வு பெற்றிருக்கின்றார்கள். அரசின் மூலமாக சிறப்பு தேர்வு வருகின்ற ஜூலை மாதம் நடைபெற உள்ளது. அதனை சிறப்பாக ஆசிரியர்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நல்லெண்ணத்தோடும் ஆசிரியர் அனைவரும் அதில் தேர்ச்சி பெற வேண்டும், எவ்வித தொய்வும் இல்லாமல் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கோடு ஆசிரியர்களுக்கான நல்ல பயிற்சியை அளித்து தன்னுடைய சமுதாயம் தன்னுடைய சமூகம் வெற்றி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கோடு தேசிய ஆசிரியர் சங்கத்தை சார்ந்த நண்பர்கள் இந்த பெருமுயற்சியை எடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எனது மனமார்ந்த பாராட்டுகளை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். இன்று ஏறக்குறைய 1187 ஆசிரியர் பெருமக்கள் இதிலே இணைந்திருக்கின்றார்கள். இன்று தொடங்கக்கூடிய இந்த பயிற்சி நல்ல முறையில் பயன்படுத்தி ஆசிரியர்கள் அனைவரும் இந்த தேர்வினை எதிர்கொண்டு அனைவருமாக தேர்ச்சி பெறுகின்ற வகையில் உங்களுக்கு இருந்திட வேண்டும். தமிழக அரசானது ஆசிரியருடைய கோரிக்கைக்கு ஏற்ப நிறைய கன்செஷன் அதில் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே திருச்சியில் நமது ஓய்வு பெற்ற டயட்டினுடைய பிரின்சிபல் சிவகுமார் அவர்கள் கடந்த டெட்டினுடைய தேர்விற்கு நிறைய இது போன்ற பயிற்சிகளை ஆசிரியர்களுக்கு ஆன்லைன் மூலமாக வினாத்தாட்களை வழங்குவதிலிருந்து பயிற்சி வழங்குவதிலிருந்து தந்து நிறைய ஆசிரியர்கள் அதில் தேர்வு பெற்றிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த பயிற்சி இங்கே தேசிய ஆசிரியர் சங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற ஒவ்வொரு கருத்துகளையும் மற்றவர்களோடு ஷேர் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக எளிதில் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு ஈஸியாக இருக்கும். எனவே இன்று துவங்கக்கூடிய இந்த பயிற்சி தொடர்ந்து தேர்வு நடைபெறுவதற்கு முன்னால் வரை அந்த பயிற்சியானது முறையாக விடுமுறை நாட்களில் எப்படி திட்டமிட்டிருக்கின்றார்களோ அதற்கேற்றாற் போல அனைவருமே பங்கேற்று சிறந்த கருத்தாளர்களை பகிர்ந்து கொண்டு கருத்துகளையும் சரியுள்ள வினாத்தாட்களையும் எவ்வாறு அந்த விடைகளை
தீர்ப்பது, விடைகளை கொண்டு வருவது என்பதற்கான பயிற்சி நாம் சரியாக மேற்கொள்ளலாம். ஏற்கனவே அனுபவமிக்க ஆசிரியர்கள் இருக்கின்ற காரணத்தினால பெரிய பிரச்சனை இருக்காது. இருப்பினும் கூட எல்லாருக்கும் ஒரு ஐயப்பாடு, தேர்வை எதிர்கொள்கின்ற போது எப்படி ஒரு மாணவனுக்கு இருக்கக்கூடிய அச்சம் இருக்கின்றதோ, அதே போல தான் ஆசிரியர்களாக இருந்தாலும் கூட தேர்விலே நாம் வெற்றி பெறுவோமா அல்லது சற்று பின்தங்கி விடுவோமா என்ற ஒரு அச்ச உணர்வு எல்லார் மத்தியிலும் இருப்பதை நாம் உணர முடிகிறது. எனவே அந்த அச்ச உணர்வை போக்குவதற்கும் சிறந்த பயிற்சி நல்லா சொல்லுவாங்க. எல்லா அனைத்திற்குமே பயிற்சி மிக முக்கியம். எந்த அளவுக்கு ஒருவன் விளையாட்டிலே பயிற்சி எடுத்துக் கொள்கின்றானோ, அவள் அந்த விளையாட்டினுடைய நேரத்தை மிச்சப்படுத்தி அவர்கள் வெற்றி கொள்வதற்கு அந்த பயிற்சி பயன்படும். பிராக்டிஸ் மேக்ஸ் எ பர்ஃபெக்ட் மேன் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள். அந்த வகையில தான் ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல பயிற்சியை தந்து அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, அவர்கள் தாங்கள் இருக்கக்கூடிய பாடக்கருத்துகளிலே என்னால் முடியும் என்ற நல்ல உணர்வூட்டங்களுக்கும் இந்த பயிற்சி உறுதுணையாக அமையும். அதே போல நாம் மீண்டும் ஒரு முறை ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அனைத்து பாடங்களையும் நாம் கற்கின்ற போது அல்லது படிக்கின்ற போது மீண்டும் நம்முடைய வகுப்பில புதிய புதிய செய்திகளை இன்றைய வளர்ச்சிக்கு ஏற்ப தற்கால விஞ்ஞானம், தற்கால பொருளாதாரம், தற்கால வரலாற்று நிகழ்வுகள் இவற்றையெல்லாம் நாம் சேர்த்து படிக்கின்ற காரணத்தினாலேயும் ஏற்கனவே பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களையும் மீண்டும் ஒரு முறை ஊன்றி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடியதுனால கண்டிப்பாக உங்களுடைய அடுத்த வகுப்புகள் எல்லாம் அல்லது அடுத்த கல்வி ஆண்டுகளில் வகுப்பறை கற்றலும் கற்பித்தலும் கூட மிக சரியுள்ளதாக அமையும் என்பது திண்ணமாக நான் நினைக்கின்றேன். எனவே அந்த வகையில் ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்கக்கூடிய அத்துணை ஆசிரியர் நண்பர்களுக்கும் துறையின் சார்பாகவும் எனது தனிப்பட்ட முறையிலும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பயிற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அத்துணை ஆசிரியர்களும் ஏறக்குறைய இப்ப 1200 பேருக்கு மேல கனெக்ஷன் ஆயிருக்காங்க. என கருத்தாளர்கள் பொறுமையாக முதலில் கருத்துக்களை எடுத்து சொல்லிவிட்டு ஐயப்பாடுகளுக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி விடுங்கள். ஏன்னா 1000 பேர் இருக்கிறதுல கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சோம்னா கிளாஸே போகாது. எனவே யாரு சப்ஜெக்ட் எடுக்கிறாங்களோ சப்ஜெக்ட் எடுக்கிறவங்க முதலில் ஒரு 40 நிமிடங்கள் அல்லது 20 நிமிடங்கள் முழுமையாக அந்த செறிவுகளை கொடுத்துட்டு வினாக்களை நம்ம தனிப்பட்ட முறையில் நீங்க இன்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா அப்பதான் இந்த பயிற்சி முழுமையானதாக இருக்கும். ஏன்னா கருத்துக்களை முதல்ல நாம் கேட்டு உள்வாங்கி கொண்டு அதற்கு பிறகு நாம் தனிப்பட்ட முறையில் படித்து அதற்கான தெளிவுகளை ஏற்படுத்திக் கொள்ளோம்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனவே முதல்ல ஒரு 10 வகுப்புகள் பாடங்களை முழுமையாக எடுத்து சொல்வதாக அல்லது இன்ட்ராக்ட் பண்ணுவதாக இருக்கணும். அதற்கு பிறகு வினாக்களுக்குரிய பயிற்சிகளாக அந்த இது இருந்ததுன்னா ரொம்ப இதுவாக இருக்கும். எனவே கண்டிப்பாக இந்த முயற்சியின் மூலமாக பெரும்பாலான ஆசிரியர் பெருமக்கள் தேர்வில் வெற்றி பெற்று தங்களுடைய அடுத்த கட்ட நிலைக்கு செல்வதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக அமையும் என்பதை மட்டும் எடுத்து சொல்லி மனதிலே உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும் என்ற வகையில் ஒவ்வொருத்தருடைய கனவுகளையும் மெய்ப்படுவதற்கு இந்த பயிற்சியும் இந்த பயிற்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தேசிய ஆசிரியர் சங்கத்தை சார்ந்த அத்துணை நிர்வாக பெருமக்களுக்கும் குறிப்பாக கந்தசாமி அவர்களுக்கும் திருலோகச்சந்திரன் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பயிற்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை ஆசிரியர்களுக்கும் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி. மிகச்சிறந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு செய்திகளை வழங்கி வந்திருக்கின்றார்கள் பள்ளிக்கல்வி இயக்குனர் அவர்கள். அடுத்தாக பயிற்சி திட்டத்தை பற்றியும் ஒருங்கிணைப்பாளர்கள் பற்றியும் இந்த பயிற்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் கோட்ட செயலாளர் என்கின்ற திரு அருள்செல்வன் ஐயா அவர்கள் நன்றி உரை ஆற்ற அன்போடு வேண்டுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் ஐயா உள்ளிட்ட தேசிய ஆசிரியர் சங்க மாநில மாவட்ட கோட்ட பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் முதற்கன் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இந்த முறை கல்வி உளவியல், தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் என்ற 6 தலைப்புகளில் ஒவ்வொரு தலைப்புக்கும் 24 வகுப்புகள் என்ற வகையில் ஒரு 120 வகுப்புகள் தினசரி மாலை 6 மணிக்கு துவங்கும் என திட்டமிட்டிருந்தோம். அதே போல ஒவ்வொரு பாடத்திற்கும் ஏற்கனவே அந்த பாடத்தில் வல்லமை பெற்ற ஆசிரியர்களையே நாம் கருத்தாளராக கொண்டுள்ளோம். தற்போது கல்வி உளவியலை பொறுத்தவரை நாகை மாவட்டத்தில் ஆசிரியர் பயிற்றுனராக இருக்கக்கூடிய மூத்த ஆசிரியர் பயிற்றுனர் திரு சத்யநாராயணன் ஐயா அவர்களும், தமிழ் பாடத்தை பொறுத்தவரை கீழ்வேலூர் அஞ்சுவட்டத்தப்பன் மகளிர் உயர்நிலைப் பள்ளியினுடைய ஆசிரியர் திருமதி தனலட்சுமி அவர்களும்,
ஆங்கிலத்தை பொறுத்தவரை நாகை மாவட்டம் கீவளூர் ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நாகலூர் பள்ளியிலே பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றக்கூடிய அருள்செல்வம் அவர்களும், கணிதம் பாடத்தை பொறுத்தவரை வேதாரண்யம் குரவப்புலம் நடுநிலைப்பள்ளியை சார்ந்த திரு சேகர் அவர்களும், அறிவியல் பாடத்தை பொறுத்தவரை குறுக்கத்தி அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய பட்டதாரி ஆசிரியர் திருமதி கலைவாணி அவர்களும், மதுரையை சார்ந்த திரு பரமசிவம் அவர்களும் எடுக்க உள்ளார்கள். வரலாறை பொறுத்தவரை குறுக்கத்தி அரசு மேல்நிலைப் பள்ளியை சார்ந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் நுழைவுத் தேர்வு வகுப்புகளுக்கு பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏற்கனவே ஆசிரியர் பயிற்றுனராக இருந்த திரு பிரபு அவர்கள் வகுப்புகளை எடுக்க உள்ளார்கள். அதே போல புவியியல் பாடத்திற்கு அந்த பாடத்தில் மாஸ்டர்ஸ் முடிச்ச திரு ஆறுமுகம், திருச்சியை சார்ந்த திரு ஆறுமுகம் ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் அவர்கள் எடுக்க உள்ளார்கள். இந்த வகுப்புகள் குறித்த அறிமுகத்தில் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அடுத்ததாக இந்த நிகழ்வினை சிறப்பாக ஆசிரியர் தகுதி தேர்வு 2012க்கு முன்னால் நியமனம் பெற்ற ஆசிரியர்களுக்கு பொருந்தாது என்ற தேசிய ஆசிரியர் சங்கத்தின் நிலைப்பாடை நாம் பல நிலைகளில் முன்னெடுத்திருந்தாலும் தமிழக அரசின் நிலைப்பாடே நமது நிலைப்பாடாக இருக்கிறது. 2012க்கு முன்னாடி நியமிக்கப்பட்டவர்களுக்கு இது பொருந்தாது என்ற போதிலும் உச்ச நீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அதனுடைய தீர்ப்புகள் வருவதற்குள் எழுத தயாராக உள்ள ஆசிரியர்களுக்கு முழுமையான சிறப்பான பயிற்சி அளிக்க வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம். இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு பரிந்துரை செய்த இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் வாய்ப்பளித்த தமிழக அரசுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பயிற்சி வகுப்பினை தொடங்கி வைத்து வாழ்த்துறை வழங்கிய நமது பெருமதிப்பிற்குரிய இயக்குனர் ஐயா அவர்களுக்கு மீண்டும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பயிற்சி வகுப்புகளில் இணைந்துள்ள அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும் தேசிய ஆசிரியர் சங்கம் தமிழ்நாடு அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.